ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஹூக் பட்டி ஹை பட்டி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3 இன்ச்சுக்கு வந்துட்டு ஹை பட்டி நான் எடுத்திருக்கேன். அதை வந்து பேக் சைடில் வச்சுட்டு லைட்டாக மடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒன் சைட் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே ஒரு படிமான தையல் போடுறேன். அந்த தையல் எதுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸ்டிஃபாக இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா பேக் சைடும் வந்து ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். அதுக்காக வந்து பேக் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் டேர்ன் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி எகைன் ஒரு ஃபோல்ட் கொடுங்க. இந்த ஃபோல்ட் கொடுக்கும்போது கீழே பார்த்திங்கன்னா முடியறது ஒரே மாதிரி முடியும். மேலே கீழே எதுவுமே இருக்காது. அலைன்மெண்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுருங்க. வந்து கீழே வந்து சைடில் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். ஃபைனல் லுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு தையல் போட்டுக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, அந்த ஸ்டிஃப்னஸ் நல்லா கிடைக்கிறதுக்காக நம்ம ஹூக் வைக்கும்போது இது பண்ணும்போது கட்டும்போது அந்த இடம் பார்த்திங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக இன்னொரு தையல் போட்டிருக்கோம். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி இப்போ வந்து ஊக்குப்பட்டி அது வந்து 2 இன்ச் வச்சுருக்கோம். 2 இன்ச்சு அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்ட் கொடுத்துக்கோங்க. நம்ம பேக் சைடில் ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த 1/4 இன்ச் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அசிங்கமாக தெரியும். அதுக்காக நம்ம பேக் சைடில் ஃபோல்ட் பண்ணல, ஃப்ரண்ட் சைட்லேயே ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இதுலேயும் அப்படி தான் இன்னொரு படிமான தையல் போட்டுக்கிறோம். மேலே அந்த படிமான தையல் போடும்போது இன்னும் நம்மளுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். அந்த படிமான தையல் போடும்போது கிராஸ் பீஸ் அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் வந்துட்டு அந்த சைடு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எகைன் வந்து ஒரு ஃபோல்ட் கொடுக்குறோம். ஃபோல்ட் கொடுத்து எகைன் இன்னொரு ஒரு ஃபோல்ட் டபுள் ஃபோல்ட் பண்ணி கீழே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே அதை ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்டிச் கொடுத்துட்டு டேர்ன் பண்ணி அதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுரும். இது வந்து நீங்கள் மடிக்கும்போது கரெக்டாக பார்த்துக்கோங்க. மேலே கீழே இழுக்காமல் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபைனல் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டோங்க. ஏதாவது அலைன்மெண்ட் மாறிச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து கரெக்டாக வச்சுட்டு தைச்சு முடிச்சிட்டோம். நான் இது எல்லாமே வந்து லைனிங் வந்து கொடுத்து தைச்சிருக்கேன். ஏன்னா ஸ்டிஃபும் இருக்கும், இன்னொன்று வந்து ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக வந்துட்டு நான் உள்ள ஒரு லைனிங் கொடுத்துருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபைனல்.